அச்சு விட்றதா நான் அச்சு விட்றதால அவன் நானே அடிக்கிறேன் செகண்ட் ஆட்ட விடாது ஃபுல்லா நல்லா பட்டுச்சுன்னா நல்லா அடிக்க போகும் ஒன்ன தடவை அவனுக்கு அவன் எம்மா தீர்வு ஐந்து உடனே சூப்பர் அம்மா நான் கழிச்சு
சும்மா பட்டி வேணி எதுக்கிட்ட கத்தி ஏய் சேண்டி ஆடாம பாருண்ணா ஆட்டைனா எல்லாத்தையும் இதை வீடியோ என்னன்னா நோ ஏன்னா வீடியோ பண்ணி மகாராஜா சதுக்கிற தண்ணி ஆட்டம் இல்ல என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? போய் பார்த்தா எப்படி இருக்கிறான் பாரு. ஒரு நாளைக்கு 60 இட்லி தூண்டுறா, அரைண்டை காபி குடுக்குறா, 7.5 கிலோ பியாஸ். எங்க அம்மானு அம்மானு வா மகாராஜா, வணக்கம். தம்பி கவினே, ஓ நோயற்ற வாழ்வோம், ஆ. குறைவில்லா செல்வத்தோடு ஆ. என்றும் 16 பெற்று ஆ. பெருவாழ்வு வாழ்க. என்ன ஒரு செருப்பு இவர் அப்படியே தம்பி கவினே, சபையை பார்த்தாயா? எப்பேரு பெருத்த சபை? தேவிகடாட்சமதிய சபை. ஏன்டா தூங்குறாங்க அதுக்குள்ளே அவங்களா? தண்ணி தள்ளி எதுக்கு அது கட்டி தூங்குறாங்க? வேலை செய்யறாங்க. வந்து வீட்டுல பார்த்தா புழுகமா இருக்குது மகாராஜா. ஓ, வீட்டுல படுத்தா புழுக்கமா இருக்குது. யாரு கேட்பா? ஓஹோ, மடக்காதறிகிற மடக்கு திரு அவங்க தூங்கினாலும் உனக்கு தான் உத. யாருக்கு? ஆமா. எதுக்கு? ஆ. அவங்க காசுல ஏன்டா கொடுக்குறாங்க? ஓ, இல்ல சும்மா வீட்டுக்கு போற பவர் தொடச்சிட்டு. சரி, வாதர் குத்துறாரு. புட்டா தீப விடாரு. நாளைக்கு 100 ரூபா பாறை போட்டு ஒரு மாலை ஊராரெல்லாம் சேர்ந்து வாதியாட்ட கொடுப்பாரு. பாதாளி கொடுப்பாங்க. ஓஹோ. பாதர் மட்டும் என்ன பேசல கவனிப்பாரு. ஓ, பேசலாம் உனக்கு கவனிப்பாரு. தப்பு கிடையாது தம்பி. பச்சை திரு மேனியனே, உனக்கு பார்தனில் வந்து அவதாரம் உண்டு. அவதாரம் உண்டு. அவதாரம் உண்டு. அவதாரம் கிடையாது. பச்சை திரு மேனியனே, உனக்கு பார்தனில் 10 அவதாரம் உண்டு. அவதாரம் உண்டு. மச்சமினம் கூர்மமினம் ராகமும் உண்டு. ராகமும் உண்டு. துஷ்டர்களை கருவறுக்க தோண்டினாய் தூணில் நரசிங்கமாக அச்சம் தீர்த்து அணையாள வர வேண்டும். வாமன பரசு பலராமர் கிருஷ்ணன் கல்கியாக என்று உரைக்கும்படியான ஸ்ரீமன் நமோ நாராயணமூர்த்தி. நாக்கு நாராயணமூர்த்தி. ஸ்ரீ நமோ நாராயணமூர்த்தி. அவர் மார்பில் தக்கக்கூடியவள் மகாலட்சுமி. ஸ்ரீ மகாலட்சுமி. திருவாகிய மகாலட்சுமி. இவர் வந்து ஏதாவது ஆள தெரியுதா? ஆளைங்க பார்க்க முடியாது. எங்கடா பாக்கலாம்? இங்க பார்க்க முடியாது. டேய், எங்க பாக்கணும்? சக்கி தானூர்ல பார்க்கலாம். அப்புறம் அது விட்டா புட்டியா பாக்கத்துல முண்டியம்பாக்கம். அப்புறம் முண்டியம் பக்கமா வேற என்ன பாக்கமா? நீ போய் என்ன சொன்னீங்க? அது வாயில பூர்ல பீஸ் விட்டா கரெக்டா போவோம். டேய், அந்த சக்கரையால கேட்கவில்லை. என்னடா கிராமத்தில் வாழ்ந்து வரக்கூடிய யார் கனவு? தனவேல். காந்தாரி மாதிரி 32 மாசம் அப்படி இருக்கக்கூடிய சமயத்திலே அந்த தனவேல் எதுக்கு இங்க வந்தா? அது போனாலும் போகட்டும். நான் பேசக்கூடாதுன்னு பாக்குறேன். காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. அரியா பிள்ளை அடிக்க கூடாதுன்னு பார்த்தா இது மாதிரிலாம் அகலப்படம் பேசக்கூடாது தம்பி. சரி, இது எங்க ஊர். இது உங்க ஊரா கூட இருக்கட்டும். உங்க ஊரா இருந்தா தப்பு இல்லையா? சரியா தவறா பேசினா மன்னிக்கவும். ஜான்கிலியா இருந்தாலும் மகனே பெட்ரோல் டேங்க் விளக்கம்
பாட்டு முடிஞ்சு பாட்டு பாடல. பாட்டு பாடி முடிச்சு போய் நீ தனியா நடிக்கிறவன். அது நான் இங்க விட்டுட்டு துரியோதன மகாராஜா, துரியோதன மகாராஜா, துரியோதனன், துரியோதனன். நீ சிரிக்காத எடுத்து விட்டுருவேன். என்ன தோணும்? பாட்டு அப்படி பேசு. துரியோதன மெண்டலுங்க. ஏய், ஏய், ஏய். மெண்டல் கிடையாது, பைத்தியம் சொல்லிட்டு போயா. துரியோதன ஏய், துரியோதன மன்னன். மன்னன் எப்படி? துரியோதன மகாராஜன். துரியோதன மகாராஜு. மகாராஜு. எங்களோட நாடு என்ன நாடு? ஒரு நாடுனா நான் சுடுகாடா இருக்கும். சுடுகாட்டுல சூனிய வச்ச நாயே. நீ தான் போய் வச்சு 7 பேர் எப்படி கிராம் பாரு, இப்படி கிராம் பாரு வாட்ட சாட்டம். வயசு 13 வயசு தான் ஆகுது. அது பேசுற பேச்சு பத்தியா? குடிச்ச பால் ஓரத்துல இருக்குது. பிரபு நீ சீக்கிரம் போயிட்ட. பிரபு பிரபு போடியா சொல்ல ஏய், துரியோதன மகாராஜு. மகாராஜு. எங்களோட நாடு எப்பேற்பட்ட நாடு? ஒன்னாரு மதியாகி சந்திரகுலம். சந்திரகுலம். அவனி 86 தேசத்திற்கும் தேசத்திற்கும் தலைநகரம் இருக்கக்கூடிய அந்த நாட்டை தில்லியாகி அஸ்லாபுரம் தற்சமயம் சொல்றோம் பத்தியா? பாரத பிரதமர் இருக்கார் பத்தியா? ஆமா. தில்லியாகி அஸ்லாபுரம் அந்த நாட்டை நீதி நிர்தாரம் ஆண்டு வரக்கூடிய என் தந்தையா இருக்கக்கூடிய திருநாட்டின மன்னருக்கும் காந்தாரி அம்மையார். அம்மையார் எப்படி? காந்தாரி அம்மா. ஆமா, காந்தாரி அம்மையார். காந்தாரி. டேய், காந்தாரி அம்மனுக்கும் காந்தாரி அம்மன். நாங்க மொத்தம் எத்தனை பேர் தெரியுமா? எத்தனை புள்ளிங்க? நாங்களோ ஒரு அம்மா 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 ஏண்டா டேய் ஏண்டா டேய் உங்க அம்மா எம்மாக்குல இருக்குமோ? ஏண்டா நம்ம அம்மா ஒரு புள்ளைய பெக்கிறதுக்கு ஆமா. எம்மா கஷ்டப்பட்டாங்க. கஷ்டப்பட்டாங்க. நம்மள பெக்கும் போது முக்கும் போது முக்கும்போது அதான் பக்கத்து வீட்டுக்காரி. முக்கிருச்சு. ஆமா. ஒரு பெக்கும்போது வெக்கும் போது பக்கத்து வீட்டு புள்ள பெற்றாலும் ஆமா. ஆனா ஒரு 300 புள்ள பெற்றாங்களே. ஆமா. ஒரு வேலை சாத்தூர் டேமா இருக்குமா? டேய் டேய் 100 புள்ள பத்தல அவன் எம்மா அகமா இருக்குமோ? டேய் 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 என்னதுடா வயிறு வயிறு அப்படி சொல்ற டேமா இருக்கு. டேய் ஒரு புள்ள பக்கத்துக்கு ஒரு மயம் பூச்சிட்டு வந்துருச்சு. டேய், டேய். தம்பி, எங்க அப்பா எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா உங்க தம்பி? அப்பா யாரு? எங்க அப்பாவோ பிறவி கண் குருடு கண் தெரியாரு எங்க அப்பா. ஓடி நொல்லே போலாம். டேய், டேய். பாலாஜி ஆ, நொல்லே போய் அந்த வேலை எப்படி செஞ்சாரு? 100 புள்ள அந்த வேலை எப்படி செஞ்சிருப்பாரு? கரெக்டா செஞ்சிருப்பாரா? நீ வாயா வந்து எங்க அம்மாளுக்கு இவன் செஞ்சு விட்டு போய். அது இல்லங்க கரெக்டா தாலி கட்டிருப்பாருன்னு கேட்டேன். ஐயோ, போதன போற நாளைக்கு இந்த ஊர் தின்ற மாதிரி பாரு. யாரு? டேய், அப்படி துரியன் முதல் விகடனோட ஐந்து போனா 15 வரல தயிர் போட்டு சாப்பிட்டு போற போற. டேய், டேய், டேய். ஐயா, நம்ம கம்பெனில மொத்தம் 4-5 சாட்டி வாங்கி வச்சிருந்தோம். ஒரு சாட்டி 500 ரூபாய். 500 ரூபாய். போற வர சோர வேஷக்காரன் இவனை அழுத்து அடிக்கிறான் நீத்து போட்டுன்னு கிட்டத்தட்ட 5 சாட்டி தான் எங்க போய் பதங்க வச்சான்னு தெரியல. விடியதுக்கும் அந்த சாட்டி ஃபுல்லா எடுத்து வந்து தரலாம். உன் மண்டே உடச்சுவான். யார் பதில் வச்சு தண்ணியில எடுத்து போட்டு வராங்க, நீத்து போட்டு அடிக்கிறாங்க. லைட் பார்த்தாங்க, லைட் உடச்சு போறாங்க. அப்படி ஏய் தம்பி, அப்படி இருக்கக்கூடிய சமயத்திலே என் பங்காளியா இருக்கக்கூடிய ஐவர் ராஜாக்கள் பஞ்சப்படாது வழி போவாங்க. ஏன் பங்காளி கேட்டா? அவனை கேட்கணும் நீ அவசியம் கிடையாது. 1000 நாள் அங்காளி பங்காளி அடிச்சு செத்து போக மாட்டாங்க. கை மாட்டது இல்லைங்கிறீங்க. இப்படி வாங்க அப்படி வாங்க. அவனை அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன். அவங்கள கேக்குறீங்க பஞ்ச பசங்களை. ஓ, தப்பு கிடையாது. தப்பு கிடையாது. ஆமா. அப்படியே கேக்குறதா இருந்தாலும் சரி. ஆமா. அவன் ஏன் பங்காளி? ஆமா. அவன் செத்தா நான் தலை கட்டிக்குவான், நான் செத்தா அவன் தலை கட்டிக்குவான். ஆமா. என்னது? நான் செத்தா அவன் தலை கட்டிக்குவான், தலை கட்டிக்குவோம். அவன் செத்தா நான் தலை கட்டிக்குவான். ஆமா. நீ நம்ம இருக்கு, நீ வந்து கேக்குறீ. வா மந்திரி நீ என்ன வேலை செய்யற? நீங்க எல்லா பக்கம் செத்துறீங்க. நான் கட்டிக்கிறோம். நான் கட்டிக்கிறோம். நான் கட்டிக்கிறேன். ஆமா. அப்படி இருந்தாலும் ஐவர் ராஜாக்களுக்கு எங்களுக்கும் இளமை காலத்திலே பகை பகை. பகை. ஆமா. எப்படி? எப்படி? தினம் தினம் பாடசாலை செல்வது வழக்கம். அப்படி போகக்கூடிய சமயத்திலே ஒரு பெருத்த மாங்கனியை பார்த்தோம். பெருத்த மாங்கனி. ஆமா. பாத்துக்க. அந்த மாங்கனியை பெருக்கலாம் என்று நாங்க 100 பேர் கிளை தாழ்த்தி பிடிக்கிற தம்பி. நீங்க 100 பேர் பிடிக்கிறீங்க. எக்கி 100 பேர் பிடிக்கிறீங்க. மாங்கனியை பிடிக்கின்றோம். அந்த கடியாகப்பட்டது எங்களுக்கு எட்டவில்லை. ஐவர் ராஜாக்களிலே ஒருவனா இருக்கக்கூடிய அந்த தடிபை நுயமஞ்சன் ஓடி வந்து தேவடியா பையன். யாரா தேவடியா? பீம 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 பையன். நான் திரும்ப பேச மாட்டேன்.
அடிக்க கூடாதுன்னு ஏன் அண்ணன் ஆட்டமாக அரியாப்புல நம்ம அடிக்கூடாது. சும்மா ஒரு அழகா வந்தானா 2 அடி. என்கிட்ட அகட உன பேசக்கூடாது. ஆமா அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த தடிமையின் வீரன் ஓடி வந்து அந்த கிளையை லேசா தாண்டி விட்டாட தம்பி. அந்த கரியாப்படி கீழே வந்த உடனே ஆளுக்கு ஒரு கிளையா எக்கி அப்படி எக்கி பிடிக்கும் சமயத்திலே அந்த கனியாகப்பட்டு கீழே வந்தது. நாங்க ஆளுக்கு ஒரு கிளையை இழுத்து பிடிச்ச உடனே அந்த வீரன் என்ன பண்ணா அந்த கிளையை அப்படி லேசா இழுத்து விட்டாண்டா தம்பி. இழுத்த உடனே அவன் 99 பேரும் திடீர் அப்படி திடீர் மூலாமலைக்கு விழுந்தோம். அப்போது பார்த்தேன் இந்த சின்னஞ்சிறு வயதிலே இவ்வளவு வலுவானாக இருக்கிறானே, நாளைக்கு இளமை காலத்திலே வந்து விட்டால் நம்மளுக்கு பங்காளி வந்து விட்டால் பங்கு பாகம் பிரிக்க வேண்டும் என்றால் ஒரு சண்டை என்று விட்டால் நம்மள சும்மா விட மாட்டான். எனக்கு முன்ன பண்ண செஞ்சு பழக்கம் ஆத்தா எல்லாத்தையும் ஆளும் சேர்ந்தீங்க வர்ற தம்பி. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் நம்மளை அடியோடு ஒழித்து விடுவான். அடியோடு கூண்டோடு ஒழித்து விடுவான். இந்த ராஜாக்களை கொல்ல வேண்டும் என்று என்ன செய்ய தெரியுமா? தம்பி அதோட சுத்தமா நல்ல எண்ணம் கொண்டவரு நடக்கின்ற வழியில நச்சு முன்னாடி வச்சாரு. யாரு ஒரு பீடி கேட்டா கொடுப்பாரு. இந்த வயசுல பீடி சிகரெட் சத்தியம் பண்ணு. எங்க அம்மா மேல அந்த ஆதிபரா சத்தியமா அந்த அம்மா உட்காந்துக்கிற முத்துமாரியம்மா மேல சத்தியமா முத்துமாரியம்மா சத்தியமா குடிக்க மாட்டேன். தப்பு இல்ல, குடிக்க மாட்டேன். ஆனா காலைல குடிப்பேன், குடிக்க மாட்டேன். ஓ சொல்ற சரி, ராத்திரில குடிக்க மாட்டேன். ஆனா காலைல அம்பாள் சச்சா போய் கிடையாது, உண்மை கிடையாது. நாளைக்கு அம்பாள் முடிஞ்சு நீங்க ஆடி நாளைக்கு தான் ஆடுவோம். நீங்க கட்டாயம் யாருன்னா ஒருத்தவங்க பாப்பீங்க நாளைக்கு போய் வரைக்கும் பண்ற சேட்டியை. ஆமா நீ வந்து பேசுற நீ குடிய பத்தி. ஓ நீங்க உழைக்கிறீங்க, உங்கள் உடல் உழைப்பு அசதியாக இருக்கும். அந்த அசதிக்கு கொஞ்சம் அது சாப்பிட்டாதான் உடம்பு அத சாப்பிடாத. அப்படி இருக்கக்கூடிய சமயத்திலே அவன் நடக்க வழிகளிலே ஊர்வசி நாட்டி வைத்தேன். எப்படி படுக்கும் மறைதனிலே பாம்புகளை விட்டு பார்த்தேன். நல்ல பாம்பு இல்லடா, எனக்கு வீடியோ எடுத்து எனக்கு ஊம்புற வேலை இல்ல, சப்பர வேலை. நல்ல பாம்பு கடிக்க மாட்டேன். நல்ல பாம்பு போய் கடிக்க மாட்டேன். நல்ல பாம்பு கடிக்காதா? கெட்ட பாம்பு தான் கடிக்கும். நல்ல பாம்பு அப்ப எதுதான் நல்ல பாம்பு? நல்ல பாம்பு தான் நல்ல பாம்பு. எப்படி அவன் என்ன பாம்புடா? நல்ல தண்ணி பாம்பு தான் நல்ல பாம்பு. ஏன் அது மட்டும் நல்ல பாம்பு? அது கொத்தனா சொன்னா பார்த்தா சரியா போயிடும். ஓ அப்ப அது நல்ல பாம்பு. நல்ல பாம்பு. அப்ப அந்த விஷயர் சாவத்துல அது நல்ல பாம்பு கிடையாது. நல்ல பாம்பு கிடையாது. பேர் வச்சு தப்பா வச்சுக்கறாங்க. ஆமா. அப்படி இருக்கக்கூடிய சமயத்திலே பாம்புகளை விட்டு பார்த்தேன். அவர் உண்ணக்கூடிய உணவிலே விஷத்தை கலந்து வைத்தார் தம்பி. எப்படியா பசங்களா? அவ்வளவு பின்னாடி லைட் மேல போய் அழிஞ்சு இங்க கிட்ட வா. நான் புடிச்சு வெடிங்க புடுங்க வந்து. ஆமா. சொல்லு வாடா. வாடா இப்படியே. டேய் கதை எங்கடா விட்ட? லைட் மரத்துக்கு கீழ விட்ட. லைட் மரத்துக்கு தான் இருக்கறோம். அப்படி அவர் உண்ணக்கூடிய சாதத்திலே விஷத்தை கலந்து பார்த்தேன். எப்படியாலும் போற பசங்க அதுலயும் சாவவில்லை. அவர் செத்து விட்டார். அவரு சாவவில்லை.
அப்படி ஐவர் ராஜாக்கள் மாண்டு விட்டால் இந்த நாட்டை தப்பு பண்ணிட்டீங்க. யா அந்த 5 உண்டை குடிச்சீங்களே, ஆமா ஒரு உண்டை 6வது உண்டையா குடிச்சு நீங்க அந்த உண்டை நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு ஐவரால குடுத்துட்டீங்கன்னா அப்படி இல்ல. நீ சொல்றது சரி கிடையாது. செத்துற மாட்டோம். நம்ம 100 பிள்ளையாச்சு, நம்ம செத்துற மாட்டோம். நான் தவறு பண்ணிட்டேன். அந்த 5 உண்டை புடிச்சல்ல, அதுல ஒரு உண்டை ஆளுக்கு ஒரு உருண்டையா நான் கொடுக்க போயிட்டேன். அதான் யாருக்கு ஆமா எனக்கு கொடுக்க கூடாது, நீ தான் பஸ் துண்ணணும். ஆமா ஆமா படுகாமுடி சேகரன் என் வீரம் என்ன, வீரம் என்ன, என் தீரம் என்ன, என் குதிரை ஆக்கிரமம் என்ன, என்னை ஒருவர் ஆட்ட முடியுமா இல்ல என்னை அசைத்துதான் பார்க்க முடியும்? கஜ 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 கஜ. யாரும் ஆட மாட்டாங்க. காலைல ஒத்தியா புட்டு நீ ஏதோ ஆடிங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்து அவனு செத்துட்டா இந்த நாட்டை இந்த மண்ணை நாட்டை நாமளே ஆளாம் என்று எவ்வளவு சூழ்ச்சிகள் செய்தோம். நீ என் முகத்துல முடியாது, என் முகத்துல போயிட்டாரியா? சரி நான் போறேன் போ. என் முகத்துல போய்க்காத, என் சூத்துல போயிட்டே பாரு. சொன்னாலும் குற்றம் முடிக்கிறான் தம்பி. அப்படி இருக்கக்கூடிய சமயத்திலே ஒன்றல்ல இரண்டல்ல ஏராளமான சூழ்ச்சிகள் செய்தோம். இவர் ராஜாக்கள் பிறகு என்ன செய்தோம் தெரியுமா? எவ்வளவு சூழ்ச்சிகள் செய்தோம். இவர் ராஜாக்கள் மாளவில்லை என்று எனக்கா காசி வாரணாவதி எல்லையிலே, காசி மாநகரம் வாரணாவதி எல்லையிலே பெருத்த ஏற்பாடு செய்தோம். அவரு வந்து பிஸ்கெட் சாப்பிட மாட்டாருங்க. ஏன்னா பிஸ்கெட் சாப்பிட குச்சி முட்டை நல்லா விரும்பி சாப்பிடுவேன். நான் சாப்பிட்டே இருப்பேன். அவர் எப்பயா பண்ணா பாத்துட்டு நீ வேக குறைச்சு அப்படி போ, அவர் அப்படி வருவார் பாரு வந்து தனலட்சுமி. அப்படி இருக்கக்கூடிய சமயத்திலே வாரணாவதி எல்லையிலே பெருத்த அரக்குமாலை ஏற்பாடு செய்து நீ வீடு கட்டுற எப்படி வீடு கட்டுங்க? கட்டைகால போட்டு கட்டுகள் அவர் மத்தல அப்படியே அப்படியே நம்ம எல்லாம் கடைகால் எடுத்து அதை கட்டுகள்ல போட்டு ஏன்னா சிமெண்டால நாங்க வீடு கட்டுவோம். ஆனா நான் எப்படி தெரியுமா கட்டுறேன்? கற்பூரத்தாலே கடைகாலே. ஒரு கற்பூரத்தாலே கடைகாலே ஏற்பாடு. ஆமாடா தம்பி. அதாவது அரக்கு, மெழுகு, குங்கல்யம், வெடி உப்பு, சரவத்தி, கந்தகம் அப்படி சொல்லக்கூடிய நெருப்புக்கு விரோதமான பொருட்களை கொண்டு பெட்ரோல் டீசல் இப்பத்தி காலகட்டத்துல தான் இந்த ஒரு 300-400 வருஷத்துல கண்டுபிடிச்சிருந்தான் அரக்கு மெழுகு அந்த நாளையிலே. அப்படி இருக்கக்கூடிய சமயத்திலே பெருத்த அரக்கு மாலை ஏற்பாடு செய்து ஐவர் ராஜாக்களை குடிபோக செய்தோம். அதிலே ஐவர் ராஜாக்கள் மீண்டும் மோடி வந்து நானே கேட்டார்கள், ஏற்பாடு செய்தார்கள். அப்படி ஏற்பாடு செய்து ஐவர் ராஜாக்களை எங்களுக்கு அழைப்பு விடுத்தார்கள். அழைப்பு ஏற்றுக்கொண்டு அதாவது இந்திரபிரஸ்தம் சென்றோம். அப்படி போகக்கூடிய நேரத்திலே மாளிகைப்பட்டது மாய மாளிகை தோற்றமளித்து மேடு பள்ளம் தெரியாமல், பள்ளமேடு தெரியாமல், உயர்ந்த வாயிற்படி தாழ்ந்த வாயிற்படியாகவும், தாழ்ந்த வாயிற்படி உயர்ந்த வாயிற்படி இருந்து என் சிலோரத்தில் முடியிடித்து திடீரென கீழே அப்படி வீழக்கூடிய சமயத்திலே அந்த பட்டுச்சிரிக்கு பாஞ்சாலி என்ன தெரிவித்தது? குனிந்து வரக்கூடாத குருடன் மகனே, அந்தி கண்ணில் பெற்றது அத்தி நான் கண் குருடா. சொல்லலாமா? நான் எப்பேற்பட்ட மன்னன், ராஜாக்கள் சூழ்ந்த சபையிலே பெண்ணாகப்பட்டவள்
பரவாயில்ல ஏதோ பரவாயில்ல நேற்று ஆனதை விட இன்னைக்கு நல்லா அமைதியா இருக்கு ஏன்னா சாதாரண கிராம அடியார தம்பி வெங்கலம் நல்லா எவ்வளவு அருமையான நாடகம் வச்சிருக்காங்க உரத்திலே தான் இருப்பேன் நீ வந்து வெங்கலம் அப்படி இருக்கக்கூடிய சமயத்திலே என் முடிய செலவு இடி என் வார்த்தை கவினே உன் காலில் கூட காலில் கட்டி கூட வாங்கி கொடுக்குறேன் நீ பண்ற வேலையை எனக்கு பேச்சு வசனமே வர மாட்டேன் எங்க விட்டாங்க லைட் மறைஞ்சு நீ அங்க போற அப்படி இருக்கக்கூடிய சமயத்திலே பாஞ்சாலி பங்கப்படுத்த வேண்டும் என்று என்ன செய்ய தெரியுமா அப்படி அசிங்கப்படுத்திவிட்டாலே இவளை பங்க செய்ய வேண்டும் என்று என் மகனா இருக்கக்கூடிய லட்சண குமாரனுக்கு உமனை திருமணம் என்று ஏற்பாடு செய்து ஐவர் ராஜாக்களை அழைப்பு கொடுத்து என் மாமா இருக்கக்கூடிய எங்க நடுவிட்டு விளக்கு சகுனி மாமா சூழ்ச்சியாலே தர்ம ராஜாவை சூது சொக்கட்ட நாடு ராஜ்யம் உப்பச்செட்டி வரவோடு அனைத்து கைப்பற்றி ஐவர் ராஜாக்களை அந்த பத்திரி பாஞ்சாலை வஸ்திரமாக செய்து ஐவர் ராஜாக்களே வேண்டுமானால் 12 வனவாசம் ஓராண்டு அக்கியாதவாசம் கழித்து வந்தால் நாடு என்று கரணை விட்டு வனம் ஓட்டி வச்சுட்டா தம்பி வனம் ஓட்டி வச்சு மீண்டும் அந்த 12 வனவாசம் கழித்து ஓராண்டு அக்கியாதவாசம் துணித்து முந்தி முதலாக உழுகுமாமுடியை தூது உழுகுமாமுடி வரலாமா கோட்டா மூஞ்சி வடத்த நாயே நீ வந்து நாடு கேட்ட நாட தருவதா நாடு கிடையாது ஒண்ணு கிடையாது போடா திருப்பி அனுப்பிச்சேன் இரண்டாவதா இருக்கக்கூடிய அந்த யாதவ நாய கண்ணன் நாடு வந்து கேட்டார் நாடு என்பதே கிடையாது சமாதான முனையிலே நாடு கிடையாது சண்டை சண்டைதான் என்று ஐவர் ராஜாக்களுக்கும் எங்களுக்கும் 18 12 யுத்தம் ஏற்பாடு வார்த்தனா ஐயா சக்கரை மாதிரி தேன் மாதிரி அவருக்கு அப்படியே ரவாலிட்டு மாதிரி வருது உனக்கு அப்படி இருக்கக்கூடிய சமயத்திலே 18 18 யுத்தம் ஏற்பாடு செய்து நேற்றோடு 16 முடிந்து விட்டது நேற்றோடு 16 முடிந்து விட்டது விடிந்தால் 17 தம்பி முதல் நாள் சண்டை முதல் இந்த 16 வரைக்கும் ஜெயம் என்பதே கிடையாது ஒரே ஒரு நாள் தான் ஜெயம் 13ஆம் நாள் ஒரு நாள் மட்டும் தான் எங்களுக்கு ஜெயம் அப்படி இருந்தாலும் சரி இன்னும் எத்தனையோ சேனைகள் மட்டும் சரி இன்னும் எத்தனையோ பேர் போனாலும் சரி என் உயிர் உள்ளவரை நான் விடுவேனா கடைசி உயிர் சரி ஊசி முனைய நாட்டால கூட ஒரு துளி மண்ணு கூட கொடுக்க மாட்டேன் ஆனால் விடிந்தால் 17 யாருக்கு ஜெயம் அபஜயம் என்று தெரியவில்லை என் மனைவியை பார்க்க வேண்டும் சில பல வார்த்தை பேச வேண்டும் அதற்கு முன்பதாக சபையை வணங்கிவிட்டு தம்பி
எப்பா என் நாட்டுக்கு முன்னாடி விளங்கக்கூடிய விளங்கக்கூடிய இத வெங்கலம் சேத்திரத்திலே இருந்து அருள்பாலித்து மக்களுக்கு ஆத்தாளை எங்கள் அபிராமி வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை பூய் அடங்க காத்தாளை மாதுளம் முன்னிறத்தாளை அங்கையில் பாசாங்குசமும் பாசாங்குசமும் கரும்பு வில்லை சேர்த்தாளை முக்கண்ணியை தொழ்வார்க்கு எக்காலம் தீம்பிள்ளி. ஏன்னா அப்பேற்பட்ட முத்துமாரியம்மனுடைய திருவடி கமலங்களுக்கும் மற்றும் நமக்கு 2 இரவு நாடகத்தை வைத்த ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர், வார்டு நம்பர்கள் மற்றும் நாட்டாமைதாரர்கள், கிராம பெரியோர்கள் இந்த விழாவை சிறப்பேற்று நடத்தக்கூடிய அந்த உபயத்தார் அவரோட பார்த்திருக்கும் மற்றும் நம் நாடகத்தை கண்டுகளிக்க வந்துள்ள மாதா பிதா குரு தெய்வம் அவரோட பார்த்திருக்கும் கற்றோர் கருணையுற்றோர் நம்ம எல்லாம் பெற்றோர் அவரோட பெற்றோர் நம்ம எல்லாம் பெற்றோர் நம்மை பெற்றோர். ஏன்னா 2 நாடகம் இன்னைக்கு நம்ம 2 நாளைக்கு தான் தாய் தப்பா நம்ம எந்த தாய் குடும்பத்தெல்லாம் விட்டு நம்ம வந்திருக்கிறோம். இந்த 2 நாட்களுக்கு நம்மளுக்கு தாய் தந்தை இவர்கள் தான். மற்றும் நம் நாடகத்தை கண்டுகளிக்க வந்துள்ள வெளியூர் வாசிகளுக்கும் உள்ளூர் வாசிகளுக்கும் சாமிக்கும் சபைக்கும் உங்களுக்கும் அடியேன் சிறந்தாத வணக்கம். துரியோதனன் என்று விளக்கம் தெரிந்து விட்டது. நான் அழைத்தேன் என்று என் மனைவி பானுமதி அதி சீக்கிரமாக கொண்டு வா. துரியோதன மன்னன் பானுமதி அழைக்க பானுமதி